பிரியமானவர்களே, இன்றைய தினம் மன்னா 2 பேதுரு 1 இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தோட ஞானத்தையும். ஆம் பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள் நம்மை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிறார் என்ற தலைப்பில் நாம் வெற்றி பெறுவதற்கு தேவையான 2வது காரியம் விசுவாசம். ஆம், தேவாதி தேவனே நம்மில் விசுவாசத்தை துவக்குகிறார், அவரே அதை முடித்து வைக்கிறார். விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். சேவானுக்கு விசுவாச வரம் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த வரத்தினாலே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். அநேக தேசத்தார் அவரோடே தர்க்கம் பண்ணினார்கள். முடிவில் சேவானை கல்லெறிந்து கொலை செய்தார்கள். இங்கு விசுவாசம் சேவானுக்கு கனியாகவும் கொடுக்கப்பட்டிருந்தது. எனவேதான் இரத்த சாட்சியாக அவரால் மரிக்க முடிந்தது. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென், அல்லேலூயா.